வந்தே மாதரம் ராஜீவ்காந்தி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு இவர் ராஜ்மோகன் சொல்லி 2021 போட்டிருக்காரு. 13,74,730 பேர் பார்த்துட்டாரு. நானும் பொறுமையாக 20 நிமிஷம் பார்த்தேன். நடுவில் என் பேரையும் சொல்கிறார் அவர். மோகன்ராஜுங்கிறவர் பாதியிலே வேலையை விட்டுட்டு வெளியே போயிட்டாருன்னு. என்ன இல்லாமல் ஃபைலை காணாத காலம் சொல்கிறாரு. ஆனால் நான் 1999 கார்த்திகேயனை விசாரிக்கணும் ஒரு கேஸ் போட்டேன். எதற்காகனா அவர் தீர்ப்பு வந்த உடனே என்ன சொன்னார்னா, அரசியல் தலையீடு கொஞ்சோண்டு இருந்தது, ஜஸ்ட் பெஸ்ட் சைடு அப்படின்னாரு. அதுக்கு பிறகு இன்னொரு அரவிந்த் தவேன் ஏதோ ஒரு மேட்டரில் பார்லிமெண்ட்டில் ஒரே கலடா பண்ணுறாங்க. கலடா பண்ணிவிட்டு கார்கில் யுத்தம் சம்மந்தமாக அப்போ காங்கிரஸ் இந்திரா கட்சிக்காரங்க அவர் இந்த கார்கில் ரகசியத்தை மறைக்கிறதுக்காக தான் அவருக்கு நீங்கள் கவர்னர் பதவி கொடுத்துட்டீங்க அப்படின்னு கத்துறாங்க. நான் உடனே ஒரு அறிக்கை விட்டேன் பேப்பரில். ஆமாம் அவருடைய ரகசியத்தை மறைக்கிறதுக்கு தான் அவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க. அதுமாதிரி ராஜீவ்காந்தி கொலை ரகசியத்தை மறைக்கிறதுக்கு தான் கார்த்திகேயனுக்கும் பதவி கொடுத்துருக்காங்க போல தெரியுது. அவன் அறிக்கை விட்டேன். அவனா அறிக்கை பேப்பரில் வந்தது. வந்தோடனே கார்த்திகேயன் கொஞ்ச நாள் கழித்து ஐயோ அந்த அரசியல் தள்ளுபடி எவ்வளோ இருந்தது தெரியுமா அப்படின்னு சொன்னார். நான் உடனே நிறைய இன்சிடென்டெல்லாம் சைட் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு கேஸ் போட்டேன். புத்துகிருஷ்ணன் சொல்லி ஒரு காமராஜ் தொண்டர் தான் ஆஜரானார். ஆஜராகி அவர் எந்திரிச்சு நின்று மயிலாட் அப்படிங்கிறதுக்குள்ளே கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார். 20 நாள் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, ஏன் இது அவர் அப்போ கேட்கல, குறைபாடுலாம் சொல்கிறாருல, ஏன் இப்போ அப்போ கேட்கல, நான் உத்தியோகத்தில் இருக்கும்போதே கேட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாரு. அப்புறமா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட் தேர் இஸ் நோ மெரிட் அண்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது தெரியாமல் பேப்பரில் வந்தது, மோகன்ராஜ் தள்ளுபடி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி பெற்றது அப்படின்ட்டு. அப்புறம் 2013 குமரன் பத்மநாபன் இந்தியா கொண்டு வரணும் ஒரு கேஸ் போட்டேன். அதையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுவும் தெரியாத தம்பி உங்களுக்கு? என்ன தம்பி எல்லாம் சொல்கிறீங்க, 2021 வரைக்கும் பயங்கரமாக அந்த ஃபைலை காணும் இந்த ஃபைலை காணுன்றீங்க. நான் போட்ட 2 கேஸை விட்டுட்டீங்களே தம்பி. ஏய்